அனைவருக்கும் வணக்கம். வெளிநாட்டுல முதலீடு பண்ணா கோடீஸ்வரன் ஆகலாமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியரா பார்த்துடலாம். வெளிநாட்டுல பணம் வச்சா கூட ஓரளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுதுங்க. ஒரு 30% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லிடுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட பணவீக்கம். அதாவது டாலர் வேல்யூ டெய்லி இன்கிரீஸ் ஆயிட்டு போகுது. அதோட மதிப்பு கூட்டிட்டு போகுது. நம்மளோட ஐஎன்ஆர் வேல்யூ மதிப்பு குறைஞ்சுக்கிட்டு போகுது. இதுதான் மெயின் ரீசன். பட் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னுமே அப்புறம் எதுக்காக ஃபாரின் ஃபண்ட்லாம் இன்னுமே இந்தியால இன்வெஸ்ட் பண்றாங்க? அப்ப அந்த கண்ட்ரீஸ்லாம் யாரு? அதாவது இதுல நான் நெறைய கண்ட்ரீஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 15 கண்ட்ரீஸ் 20 கண்ட்ரீஸ் வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அவங்களோட பண மதிப்பு எப்படி இருக்கும்? நம்மளோட இந்திய வேல்யூக்கு பக்கத்துல அப்படின்னு. அத பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். நெறைய பேர் ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அவங்கலாம் யாரு? எதுக்காக அங்க பணத்த வைக்கிறாங்க? அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் மெயினா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகே, எவ்ரி சாட்டர்டே நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு வீடியோ போடுற மாதிரி. ஓகே, இதோட லாஜிக் என்ன இருக்கும்? ஆக்சுவலா இப்போ ஃபாரின் கரன்சின்னு சொல்றாங்க. ஓகே, மதிப்பு அதிகமா இருக்கு, ஒரு இடத்துல மதிப்பு கம்மியா இருக்கு. ஒரு 50 பிளஸ் கண்ட்ரீஸ்ல இந்திய மதிப்பு அதிகமா தான் இருக்கு, இந்தியன் கரன்சி மதிப்பு. பட் இருந்தாலும் இன்னுமே ஒரு 20 பிளஸ் கண்ட்ரீஸ் பக்கத்துல இந்திய மதிப்பு வீக்கமா தான் இருக்கு. அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம். எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, ஃபாரின் அப்ப அந்த கரன்சி நல்லா இருந்துச்சுன்னா அங்க இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கறதையும் நம்ம எந்த மாதிரி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப நான் இந்தியன் சிட்டிசன். ஓகே, இந்தியால இருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் என்ஆர்ஐ இருக்காங்க. என்ஆர்ஐ அவங்களுக்கு தேவையான கண்ட்ரில இருந்து அவங்களே இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வச்சா கூட உங்களுக்கு பணம் பெருகும். அதை பத்தியும் பாத்திரலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்டே பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் இப்ப ஸ்விஸ்ல வச்சிருந்தீங்கன்னா இப்ப அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 1,30,000 ஆயிருக்கும். அதை ஒரு டீடைல்டா ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்க போறேன். இத இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஓகே, இதுல காமிக்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், லேர்னிங் பர்பஸ் தான். நான் செபில பதிவு பெற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எவ்ரி சாட்டர்டே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான வீடியோ போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே இது மாதிரி போடுவேன். பட் இன் பிட்வீன் போடுறது எல்லாமே மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கும், ஸ்டாக்ஸ் ரிலேட்டடா மெயினா இருக்கும். ஆக்சுவலா நமக்கு இதுதான் நம்மளோட ஐஎன்ஆர் விஸ் யூஎஸ்டி சார்ட். ஓகே, இப்போ ஒரு ஒரு யூஎஸ் டாலரோட வேல்யூ இன்னைக்கு ஒரு 90.6ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இது 2022ல பாருங்க 74 ரூபாயில இருந்திருக்கு. இப்போ 90 ரூபாய் வரைக்கும் போயிருச்சு. இப்போ இது ஏறுது. இது நமக்கு கஷ்டம் தான். அதாவது என்ஆர்ஐ அதாவது நீங்க யூஎஸ்டில சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட். பட் நீங்க இந்தியன் மணில சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப வீக். இந்தியன் மக்களுக்கு இது பாதிப்பு. இந்திய பொருளாதாரத்துக்கே இது பாதிப்பு. ஓகே, இத பத்தி தான் நம்ம டெய்லி போடுற அந்த ஸ்டாக் ரிலேட்டடான வீடியோல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது என்ன மாதிரி பாதிக்கப்படுது, இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா நம்ம இந்த வீடியோல கிளியரா பாத்துறலாம். இப்ப 74 ரூபாய் ஒரு டாலரோட வேல்யூ இப்ப 90 ரூபாய் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரே ஒரு டாலரை அதோட 74 ரூபாய்க்கு நீங்க எங்க யுஎஸ் பேங்க்ல எங்கேயாச்சும் வச்சிருந்தீங்கனாலே இப்ப அதோட வேல்யூ 90 ரூபாய் இருக்கும். அப்ப என்ன இதுல நடக்குது அப்படின்னா, நம்மளோட பணம் வீக் அதிகமாகுது, யுஎஸ் டாலரோட மதிப்பு அதிகமாகுது. அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் பணத்தை மட்டும் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி கேட்டகரியில நீங்க பாத்தீங்கன்னா, சப்போஸ் 2020ல ஒருத்தர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லேர்னிங் தான். ஓகே, இதை வச்சு நீங்க எதுவும் மதிப்பீடு எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு இதுல காமிக்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். இப்ப 2020ல ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு 1 லட்சம் ரூபாய் மேபி சுவிட்சர்லாந்துல ஒரு கண்ட்ரி நான் காமிச்சிருக்கேன்ல, சுவிட்சர்லாந்து இதுதான் டாப் மோஸ்ட்ல இருக்குது. சுவிட்சர்லாந்துல அவர் 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. அங்க இருக்க பேங்க் அக்கௌண்ட். ஓகே, அதெல்லாம் நான் எப்படி பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அதெல்லாம் நான் வீடியோ முடிவுல நான் கண்டிப்பா சொல்றேன். எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. சுவிட்சர்லாந்துல ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் வைக்கிறாரு 2020ல. இப்ப அதோட மதிப்பு 1,35,000 ரூபாய் இருக்கும். இப்போ இது எதனால அப்படின்னா, அவங்க தான் சேஃப் கரன்சி, வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சேஃப் கரன்சி தான் சுவிஸ் பிரான்ஸ்ல இருக்கு. ஓகே, அந்த சுவிஸ் பேங்க்னா நிறைய பேங்க் இருக்கு, அதுல எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாங்கிறது 1,30,000 to 1,35,000 வரைக்கும். சோ இந்த அளவுக்கு இவங்களோட
வேல்யூ, பணத்தோட வேல்யூ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப பவரான விஷயம் பணம். அந்த பணம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாலே போதும். ஓகே, அப்ப நம்ம யூஎஸ் எங்க இருக்காங்கன்னா, யூஎஸ் பக்கத்துல தான் இருக்காங்க. ₹1,00,000 நீங்க யூஎஸ்டியா வச்சிருந்தீங்கன்னா இப்ப அதோட வேல்யூ வந்து ₹1,28,000, 28% கெயினா இருக்கும். சுவிஸ்ல வச்சிருந்தா ஆல்மோஸ்ட் 30 to 35% கெயினா இருக்கும். நீங்க இதுல ஒண்ணுமே பண்ணல. நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் வந்து இந்த ஸ்டாக்க வாங்கணும், அங்க போய் விக்கணும், இல்ல ஆப்ஷன்ஸ் பண்ணணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் ₹1,00,000 ஒரு பேங்க்ல, சுவிஸ் பேங்க்ல எங்கேயோ போட்டு வச்சிருக்கீங்க. அதாவது பிரான்ஸ்ல எங்கேயாச்சும் ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ பிரான்ஸ் இல்ல சுவிட்சர்லாந்துல போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு 35% உங்களுக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கும். லாபம்னா ஒண்ணுமே பண்ணல. ஓகே, இப்போ யுஎஸ்டில வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28% கெயின் ஆயிருக்கும். இதே இது யூகேல வச்சிருந்தீங்கன்னா 22%. ஓகே, எல்லாத்துக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே, அப்போ இங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் யாரு? சுவிட்சர்லாந்து. யூரோப் ரீஜியன் நிறைய இருக்குல்ல, அதுல வச்சிருந்தீங்கன்னா 18%. நம்ம யுஏஇல வச்சிருந்தா 23%. நான் இங்கதான் இருக்கேன். 23% ₹1,00,000 எனக்கு தெரியும். ஏன்னா நான் வரும்போது 5000 திராம்ஸ் வந்து ₹1,00,000 இருந்தது. இப்ப வந்து எங்க போயிருச்சு 4400 அந்த மாதிரி போயிருச்சு திராம்ஸ். அப்படின்னா இது வந்து இந்திய மதிப்பு தான் கம்மியாகுது. ஓகே, சிங்கப்பூர்ல நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ் மக்கள். 25% வரைக்கும் இருக்கு. இது ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நமக்கு லாபமே வர வேணாம். ஓகே, 23% நமக்கு 5 வருஷத்துல கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அங்க இருக்க ETF அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாமே. நம்ம இது வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து மைண்ட்ல வரும், எனக்கும் வருது. ஓகே, நான் இதெல்லாம் இப்பதான் வீடியோ டீடைல்ஸை எடுத்துட்டு ஓகே நம்மளும் பண்ண போறோம், நம்ம வியூவர்ஸும் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். ஓகே, நானும் இங்க தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து தோணுச்சு, பட் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது நமக்கு சொல்லணும்னு தோணுது, அதான் வீடியோல சொல்றேன். இதுவே கனடால வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20%, அதாவது ₹1,00,000 வந்து ₹1,20,000, 15ல இருந்து 20,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. 12 to 18% வரைக்கும் ஆஸ்திரேலிய மணி. ஓகே, அதுக்கப்புறம் நியூசிலாந்து 10 to 15%, சவுதி அரேபியா கூட, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு 23% வரைக்கும் ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. ஓகே, ₹1,00,000 இருந்துச்சுன்னா ₹1,23,000 இன்னைக்கு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது இது உதாரணம். இதெல்லாமே கண்டிப்பா லேர்னிங் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே, அப்ப இந்திய பணம் வந்து எங்கேயுமே வேல்யூ இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நிறைய வேல்யூ இருக்கு. அத நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க. இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க, சப்போஸ் நம்ம எல்லாம் ஒரு கண்ட்ரிக்கெல்லாம் போய் வைக்க தேவையில்ல. இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க வந்து இந்தியன் பேங்க், அதாவது இந்தியால இருக்க ஏதாச்சும் ஒரு பேங்க்ல வச்சிருந்தா அவங்களோட பணம் எப்படி இருக்கும்? இல்லனா இவங்க வந்து ஐஎன்ஆராவே வச்சிருக்காங்கப்பா. ஓகே, ₹1,00,000 எடுத்து இந்தியா அக்கவுண்ட்ல போட்டிருந்தா அப்படின்னா என்ன இருக்கும்? அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் நம்ம வந்து இவங்களுக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கும், 10% லாபம் கிடைச்சிருக்கும். நான் வந்து இங்க கொஞ்சம் உல்டாவா போட்டிருக்கேன். எப்படின்னா நம்மளோட பணம் வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த கண்ட்ரீஸ்ல போட்டோம்னா உங்களுக்கு வந்து ₹90,000 தான் இருந்திருக்கும். பட் அவங்க வந்து ஐஎன்ஆர்ல வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 10% அவங்களுக்கு ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். இது வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதாவது எதுக்காக நம்மளோட அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் மெயினா வந்து நம்ம கண்ட்ரீஸ்க்கு வர்றாங்க. ஜப்பானா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், அர்ஜென்டினாவா இருக்கட்டும், பிரேசிலா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், மெக்சிகோவா இருக்கட்டும், பாகிஸ்தான் நம்ம கண்ட்ரிக்கு வரல. பட் இருந்தாலும் பங்களாதேஷா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், நைஜீரியாவா இருக்கட்டும், எஜிப்தா இருக்கட்டும், வெனிசுலா, இவங்க எல்லாமே இவங்க இவங்க ஊர்ல வந்து நம்ம பணம் வந்து நல்ல மதிப்பு அதிகம். இப்ப நம்ம ஊர்ல யூஎஸ்டி வேல்யூ வந்து அதிகமாகுது இல்ல, அதே மாதிரி இவங்க கண்ட்ரில வந்து இந்தியன் பண மதிப்பு வந்து அதிகம். இதைத்தான் சொல்ல வர்றேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது உல்டாவா போட்டிருப்பேன். எப்படின்னா ₹1,00,000 வந்து சப்போஸ் இவங்க வந்து இந்தியால வச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும், 10% லாபம் கிடைச்சிருக்கும். இதுவே அவங்க கண்ட்ரில வச்சிருக்கிறதுனால ₹90,000 தான் இருக்கும். அதாவது அவங்களோட பணம் அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரஷ்யால அவங்க வந்து ₹1,00,000 இந்திய பணத்துல வச்சிருந்தாங்கன்னா, ஐஎன்ஆரா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 20 to 40% வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க கரன்சியா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணவீக்கம் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி துருக்கியில வச்சிருந்தீங்கன்னா 70% வரைக்கும் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கும், ஐஎன்ஆர் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. அதுவே ஐஎன்ஆர் இல்லாம வச்சிருந்தாங்கன்னா அவங்க பணவீக்கம் இவ்வளவு தூரம் இருந்திருக்கும். அர்ஜென்டினா 80%, அதே மாதிரி பிரேசில் 5 to 15%. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே இருக்கு. இது நீங்க பாத்துக்கலாம். நம்ம பாகிஸ்தான்
பாகிஸ்தான் கூட பாருங்க 30 to 50% வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல, இதெல்லாமே 5 இயர்ஸ் சார்ட். ஓகே, 5 இயர்ஸ்ல இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் பேர் ஹியர் அண்ட் தேர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஒரு வீக்கம் நடக்குது நம்ம கண்ட்ரிஸ். அப்ப எவ்வளவு தூரம் பெர்ஃபெக்ட்னு பாத்துங்க. பெர்ஃபெக்ட்ங்கிறத விட ஒரு மீடியமா இருக்கும். ஓகே, ஒரு ஒரு 50-60% ஒரு நல்ல ஒரு வசதியோட இருக்க ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. அதனாலதான் இது இவ்வளவு கண்ட்ரிஸ்க்கு பக்கத்துல நம்ம பதமதிப்பு ஒரு 50 கண்ட்ரிஸ்க்கு மேலேயே இருக்கு. பட் இது வந்து நான் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணேன், அவ்வளவுதான். ஸோ ஸ்ரீலங்கா, நம்ம ஸ்ரீலங்கா பக்கத்துல இருக்கு, 60% வரைக்கும் வீழ்ச்சியா இருக்கு. ஓகே, நம்ம பண மதிப்பை கம்பேர் பண்ணும்போது அவங்க பணம் வந்து அவ்வளவு தூரம் வீழ்ச்சி ஆயிருக்கு. ஓகே, 60%. அவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் ஜஸ்ட் இந்தியா பேங்க்ல வச்சிருந்தா கூட, இந்தியால எங்கேயாச்சும் இல்ல ஐஎன்ஆர் ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட, இப்ப வந்து அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், 60% வரைக்கும் லாபம் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு நமக்கு பெருமை தான். பட் இருந்தாலும் நமக்கு மேல நிறைய பேர் இருக்காங்கல்ல. நம்ம எப்பயுமே மேல ஏறும்போது மேல இருக்கவங்கள நிறைய பேர் பாக்குறோம். மேல இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம போட்டி போடுறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபாரின். நமக்கு வந்து யுஎஸ் இருக்காங்க, யுஏஇ இருக்காங்க. யுஏஇமே 23% கொடுக்குறாங்கங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பேங்க்ல அக்கௌண்ட், அதாவது அந்த மாதிரி பேங்க்ல நம்ம வந்து அந்த மாதிரி ஊர்ல, அந்த மாதிரி கண்ட்ரில வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஜஸ்ட் பணத்தை வச்சாலே போதும். அப்போ வந்து நம்ம ஓபன் பண்ண முடியுமா? நீங்க வந்து அங்க வேலை பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த கண்ட்ரில ஓபன் பண்ண முடியும். எனக்கெல்லாம் யுஏஇல அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, ஓபன் பண்ணலாம். பட் நீங்க வந்து ஓபன் பண்ண முடியுமா? இப்போ இந்தியால இருக்கவங்க வந்து ஓபன் பண்ண முடியுமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து அந்த கண்ட்ரில ரெசிடென்டா இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து ஓபன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன் 2 இருக்கு, ஆஃப் ஷோர் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்றாங்க. ஃப்ரம் இந்தியால இருந்து ஓபன் பண்ணலாம். பட் அது வந்து யார் யூஸ் பண்ணுவா? ஆஃப் ஷோர் வந்து நம்ம நிறைய படத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஆஃப்ஷோர் பேங்க் அக்கௌண்ட்லாம் அப்ப யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, அவங்களோட பண மதிப்பு வந்து அது அவங்கள வந்து HNI இன்வெஸ்டர்னு சொல்றாங்க, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல். அதாவது 50 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் அவங்க கையில இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்க தான் வந்து ஆஃப்ஷோர் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. எங்கெங்க? சுவிட்சர்லாந்து, நம்ம சுவிஸ், அதாவது இந்தியாவோட பொலிட்டீஷியன் பணம்லாம் அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க, தெரியல. சிங்கப்பூர், துபாய்ல ஆஃப்ஷோர், யுஏஇ ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. கைமன் ஐலாண்ட், அதுக்கப்புறம் லக்சம்பர்க். ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒரு காமன் ஆஃப்ஷோர் கண்ட்ரிஸா இருக்கு. இன்னமே நிறைய இருக்கு, நான் வந்து சின்னதா லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாஸ்போர்ட், இந்தியன் அட்ரஸ், இதெல்லாம் நம்ம கேட்டகரியில வராது. நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா 50 லட்சம் டு 5 கோடி, ஓகே, இந்த அளவுக்கு இருந்தாதான் அவங்க வந்து ஆஃப்ஷோர் அக்கௌண்ட் வச்சுக்க முடியும். ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல அவங்க வந்து ஒரு 5 கோடி போட்டுட்டு ஜஸ்ட் பேசாம இருந்தா போதும். 5 வருஷம் கழிச்சு அதை எவ்வளவு தூரம் எடுக்க போறாங்க? 23%. அதாவது எத்தனை லட்சங்கள் லாபமா எடுப்பாங்கன்னு பாத்துக்கங்க. ஓகே, சோ இதுதான் சொல்ல வரேன். அதாவது இந்தியா, அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக எல்லாருக்கும் இன்னும் மோகமா இருக்கு அப்படின்னு, அந்த அளவுக்கு நம்மளோட பணவீக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஓகே, நம்ம வந்து நம்மளோட மிடில் கிளாஸ் இன்கம் இதை வச்சுட்டு நான் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒரு சில ஆப்ஷனை இதுல பாத்துரலாம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அதுதான் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியில. இப்போ நம்ம அங்க போய் பேங்க் அக்கௌண்ட்லாம் நம்ம பணம் வைக்க முடியாது இந்தியால இருக்கவங்க. அதனால என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து பணத்தை வைக்க தேவையில்லை, அங்க இருக்க எக்யூட்டி ஏதாச்சும் வாங்கி வைக்கலாம். அதுக்கு என்னென்ன சொல்றாங்கன்னா, ஃபாரின் ஸ்டாக்ஸை நம்ம வாங்கலாம், ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம், ஃபாரின் பேங்க் டெபாசிட் பண்ணலாம். ஃபாரின்ல பேங்க் டெபாசிட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குங்கிறாங்க, அலௌடு. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அப்ராட். ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நமக்கு வந்து என்னென்ன பண்ணலாம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம், அது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபாரின் ஸ்டாக்ஸ் இல்லைன்னா ETF, இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இதுக்கெல்லாம் சிம்பிளா அவங்க கேட்கறது என்ன? பேன், ஆதார், பேங்க் அக்கௌண்ட், KFC, இதை மட்டும் தான் கேக்குறாங்க. இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்கெங்க என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து US ஸ்டாக்ஸ், இந்தியன் புரோக்கர்ஸ்ட இருக்கு. அது யாருன்னா வெஸ்டட், IND மணி, க்ரோ US, ICICI குளோபல், இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு வந்து நீங்க உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட், புரோக்கர்கிட்ட நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஓபன் பண்ண விரும்புறேன் அப்படின்னு. இந்தியால இருக்கவங்களுக்கு ஈஸி. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, பெர் பர்சனுக்கு வந்து 2 கோடி வரைக்கும் அவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு கையில காசு இருந்தா நம்ம எதுக்குப்பா இங்க வர்றோம் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேரு. தெரியல, நிறைய பேர் நம்ம குரூப்லயுமே பிக் இன்வெஸ்டர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இது அவங்க மேபி ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு LRS ஸ்கீம்னு சொல்றாங்க. அந்த அந்த ஸ்கீம் வழியா அப்ராட்ல வந்து 2 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல, அதாவது இந்த மாதிரி இதுல ஃபாரின் ஸ்டாக்கா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி இதுல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு இதுல
வந்து ஒரு 5% லாபம் வருதுன்னு வைங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல இல்ல இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே, இது வந்து ஃபாரின் கரன்சி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நமக்கு இருக்குல்ல, நம்மளோட நார்மல் புரோக்கரிங் அக்கவுண்ட்ல இருக்குது, அது ஒரு வேல்யூ கிடையாது. ஓகே, அது ஒரு கிளியரா சொல்லிடுறேன். இது வந்து ஃபாரின் கரன்சில நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு கரன்சி வந்து ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஃபாரின் ஸ்டாக்ஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு $1 $2 இல்ல $10 வாங்கி போடுறீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பண வீக்கம், நம்மளோட ஐஎன்ஆர் பண வீக்கம் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து ஐஎன்ஆர் வேல்யூ வந்து ஸ்ட்ராங்கா அப்படியே இருந்தா கூட உங்களுக்கு நல்லது தானே. அப்ப உங்களுக்கு வந்து இப்ப நம்ம பார்த்தோம்ல 25% வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஎஸ்டிஏ ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு இந்திய மணிக்கு கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு அது லாபம் தான். உங்களுக்கு வந்து 5% இங்க லாபம் வந்தா அது ஒரு 20% அப்படியே 25 ஆட்டோமேட்டிக்கா தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஃபாரின் மோகத்துல யூஎஸ்ல கொண்டு பணத்தை கொட்டுறாங்க. பட் அதையுமே இப்ப ஏஐன்னு ஒண்ணு கொண்டு வந்து மாத்த பாக்குறாங்க. பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரம்ப் இருக்க வரைக்கும் நமக்கு நல்ல காலமா இல்ல கெட்ட காலமான்னு தெரியாது. பட் யாரும் பணம் எடுக்க முடியாது, அது மட்டும் கன்ஃபார்ம். யுஎஸ்ல இருக்கவங்களுக்கு ஓரளவு நல்ல காலமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.